அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த கிளாஸில் கே-லூசக்ஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது அவரோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். when gases combine or gases are produced in a chemical reaction, they do so in a simple ratio. ரெண்டு கேஸ் வந்து கம்பைன் ஆகுதுன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடுதுன்னா அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ரேஷியோ இருக்கணும் பை வால்யூமும் பொறுத்து இருக்குது. ப்ரொவைடட் ஆல் கேஸஸ் ஆர் அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். சேம் டெம்பரேச்சர் இருக்கணும், சேம் ப்ரெஷர் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ இருக்கணும். அப்போ தான் ரெண்டு கேஸ் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு. எப்படி அதை வந்து ப்ரூவ் பண்ணுறாரு? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது இந்த இதை பொறுத்த வரைக்கும் 1 வால்யூம் அப்படின்னா 50 ml அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இதில் வந்து 1 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் சொன்னால் 50 ml இதுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குது. ml வால்யூம். சரியா? வால்யூம்ங்கும்போது ஸ்பேஸ், எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். 1 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன்னா 50 ml ஆஃப் ஆக்சிஜன் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. சரிங்களா? இப்போ 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன்னா இதில் 50 ml ஹைட்ரஜன் இருக்குது. இதில் 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன்னா இதுலேயும் 50 ml. ஸோ 50 ml + 50 ml இஸ் ஈக்குவல் டு 100 ml ஆஃப் ஹைட்ரஜன். இதில் ஆக்சிஜன் வந்து 50 ml இருக்கா? ஸோ ஆக்சிஜன் இஸ் 50 ml. இட் கிவ்ஸ் அவுட் 100 ml ஆஃப் வாட்டர் வேப்பர். சரிங்களா? வாட்டர் கிடையாது, வாட்டர் வேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா அதில் அவுட்புட் வர்றது 2 வால்யூம்ஸ் இருக்குது. 2 வால்யூம்ஸ்னால் என்ன அர்த்தம்? 100 ml. ஒரு வால்யூம்னா 50 ml வச்சுருந்தோம். ஸோ 2 வால்யூம்ஸ்னால் 100 ml வாட்டர் வேப்பர் வருது. அதாவது 2 மடங்கு ஹைட்ரஜன் 1 மடங்கு ஆக்சிஜன் இருந்தால் மட்டும், அதாவது ஃபிக்ஸட் ரேஷியோவில் இருந்தால், அதே நேரத்தில் இந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது இந்த எல்லா இடத்துல இந்த மொத்த கேஸஸ் இதுலேயுமே சேம் டெம்பரேச்சர் இருக்கணும், சேம் ப்ரெஷர் இருக்கணும். அப்போ தான் மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன் வந்து கம்பைன் ஆகி ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி வாட்டர் வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு. அதாவது இப்போ இந்த போன வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு லா பார்த்துருப்போம், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ்னு. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதாவது இதை பற்றி பேசியிருப்போம். அதே தான் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான், ஆனால் கிராம்ஸில் இருக்கும். கிராமில் இருக்கும்போது அது மாஸை டிஃபைன் பண்ணுது. இங்கே வந்து நம்ம எம்எல்ல சொல்கிறோம், அது வால்யூமை டிஃபைன் பண்ணுது. இங்கே வந்து என்ன சொன்னோம்? ஆக்சிஜன் வந்து 1:2 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறதை பற்றி பேசணும். சரிங்களா? ஆனால் இங்கே வாட்டருங்கிற ஒரு காம்பவுண்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் இது ரெண்டுமே ரியாக்ட் பண்ணுறதுக்கு கேஸஸில் பேசுகிறோம். அதே நேரத்தில் எம்எல்ல இருக்குது. கேஸஸ் எல்லாமே வால்யூமில் தான் மெஷர் பண்ண முடியும், எம்எல்ல இருக்குது. அதுலேயும் ஒரு ரேஷியோ இருக்குது. என்ன ரேஷியோ இருக்குது? 2 மடங்கு ஹைட்ரஜன் 1 மடங்கு ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸோட லா தான். ஆனால் கேஸஸில் அப்ளை ஆகுது. ஒரே ஒரு காம்பவுண்டு. நீங்கள் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். அந்த லாலேருந்து இந்த லா டிஃபைன் ஆகிருக்கு. அது வந்து கிராம்ஸில் சொல்கிறாங்க, இது வால்யூமில் எம்எல்ல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே 2 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் மட்டும் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். அடுத்த ஒரு லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாக்ஷனை இன்னும் இன்டெப்த்தாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து இது வந்து 2:1 ரேஷியோ. சரியா? அது வந்து இன்னொரு லா வந்து அவகேட்ரோஸ் லா. அவகேட்ரோ இருக்கார்ல, ஆமியோ அவகேட்ரோ, இட்டாலியன் கெமிஸ்ட் ஆக்சுவலாக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, Avogadro proposed that equal volume of gases at the same temperature and pressure should contain equal number of molecules அப்படின்னு சொல்கிறார். சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய 2 வால்யூம் ஆஃப் கேஸஸ்க்குள்ள ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இது எதில் இந்த அரைவ் பண்ணியிருக்காங்க? இப்போ பார்த்தோம்னா இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாலிகூல்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதாவது இங்கே மாலிகூல்ஸ் எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது? இது ஒரு மாலிகூல், இது ஒரு மாலிகூல், இது ஒரு மாலிகூல், இது ஒரு மாலிகூல், இது ஒரு மாலிகூல். ஸோ 5 மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே
5 molecules ஆஃப் ஹைட்ரஜன், இங்கேயும் 5 molecules ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஈக்குவல் வால்யூமாக இருக்கும் பொழுது, அதே நேரத்தில் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருந்தால் ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ரியாக்ஷனை மொத்தமாக பார்த்தோம்னா ரியாக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ஆகுது? ஹைட்ரஜன் வந்து கரெக்டாக ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ரிமைனிங் ஆக்சிஜன் எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே ஃபுல்லாக கம்பைன் ஆகி முடிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோவில் இருக்கும்போது கம்பைன் ஆகி முடிச்சிருச்சு. ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள், ஆக்சிஜன் ரிமைன் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? இந்த இதை வச்சு தான் அவகேட்ரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. அவகேட்ரோ proposed that equal volume of gases at same temperature and pressure should contain equal number of molecules. ரெண்டும் ரியாக்ட் பண்ணும் பொழுது கரெக்டாக ரியாக்ட் பண்ணி மிச்சம் இல்லாமல் ஆக்சிஜன் மிச்சம் இல்லாமல் முடிச்சிருச்சு. அதனால் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதில் இருக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வராரு. இன்னும் அவகேட்ரோஸ் லோவை இன்டெப்த்தாகவும் சொல்ல முடியும். இன்னொரு வீடியோவில் அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் பிளேலிஸ்ட் படி வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கப்புறமா தான் மாலிகுலர் மாஸ், ஃபார்முலா மாஸுங்கிறத படிக்கணும். அதுக்கப்புறமா தான் மோல் கான்செப்ட்டுக்குள்ளே வரணும். சரிங்களா? இதை நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா தான் மோல் கான்செப்டே புரியும். நீங்கள் அதெல்லாம் படிக்காமல் நீங்கள் மோல் கான்செப்டை டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியாது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் மேலே இருக்கும். பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிங்கிற பிளேலிஸ்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரிசைப்படி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த வரிசையில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மோல் கான்செப்ட் புரியும். அதை வச்சு தான் இனிமேல் நம்ம கால்குலேஷன்ஸ் போட போகிறோம். ஸோ அது வந்து மோல் கான்செப்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிளான கிராம்ஸுக்கும் மோல்ஸுக்கும் உண்டான ஒரு தொடர்பு, ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் அதை பற்றி அதில் பேசியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அதை பிளேலிஸ்ட் படி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏதாவது கால்குலேஷன்ஸ் சம்ஸ் உங்களுக்கு ஏதாவது புரியலனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்காக அதுக்கு ஒரு தனியாக வீடியோ கூட நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.